லட்சுமி அக்கா, நாளைக்கு ரேஷன்ல மண்ணெண்ணெய் ஊத்துறான் பார்த்துக்கிடுங்க. ஐயா அப்படியா, நாளைக்கே ஊத்தியா? நானே இந்த மாசம் பொருளே வாங்கல. ரேஷன் எப்போ பொருள் போடியா என்ன ஏதுன்னு கேட்கணும்னு இருந்தேன். ஆமாக்கா, இந்த வாரம் மண்ணெண்ணெய் ஊத்தியானா, அதனால நாளைக்கு போய் ஞாபகமா மண்ணெண்ணெய் மட்டும் வாங்கிருனுக்கா. அவசரம் ஆத்திர அவசரத்துக்கு தேவைப்படும் பத்தியலா, நமக்கு வேண்டானாலும் யார்கிட்டயாவது வித்துக்கிடலாம் பத்தியலா, அதனால கொஞ்சம் ஞாபகப்படுத்துக்கா. மண்ணெண்ணெயை மட்டும் வாங்கிடணும். எப்படியா இன்னும் இந்த மாசம்? சரி சரசு, தோட்டத்துக்கு அப்போ வராண்டேன்னு இப்போவே எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்லி வச்சாதான் நாளைக்கு ஞாபகம் இருக்கும். சரி வா சரசு, நல்ல நேரத்தில் போய் அவளுக்கு வளையல் போடணும்ல. நேரம் ஆயிட போகுது, சீக்கிரம் சாப்பாடு எடுத்துக்கிட்டு போவோம் அந்த பிள்ளையும் கூட்டுட்டு. எங்க 2 பேரையும் எடு. எம்மா சோனி, என் பிள்ளை என்ன பண்ணுது? களி கிண்டிக்கிட்டு இருக்கேன். உங்கள் முகம் ரொம்ப கோவமாக இருக்கா போல தெரியுதே. வேற என்ன சித்தி, பாருங்க பூ மாதிரிலாம் அங்கே ஜாலியாக என்ஜாய் பண்ணுறா. நீங்களாம் எப்படி அழகா விடுறீங்க? எங்கள் அம்மா இன்னும் இருக்கால, எங்கேயுமே விட மாட்டேங்க. கொஞ்ச நேரம் நானும் ஃபங்க்ஷன் பார்த்துட்டு வரேன்னா கேட்க மாட்டாங்க. எல்லாம் இப்போ உன்னைய கூப்பிட தான் நான் வந்தேன். கிளம்பி வா, போயிட்டு சாப்பிட்டுட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து படி. நான் இப்படியே வரேன், நல்லா தானே இருக்கேன். சரி, இப்படியே வரதா இருந்தா வா. சீக்கிரம் வந்துட்டு எல்லாரும் சாப்பிடும்போது சாப்பிட்டுட்டு முதலாக சாப்பிட்டுட்டு கிளம்பி வந்துருந்தேன் வீட்டுக்கு படிக்கிறதுக்கு. அதெல்லாம் வந்துடுவேன். சரி வா சரசு, நம்ம போய் சாப்பாடு எடுத்துக்கிட்டு போவோம். காலையிலேயே செஞ்சுட்டீங்களக்கா? ஆமா, சோத்தை ஒரு பானையில வடிச்சிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் தனித்தனியா தானே கிண்டனா, கிண்டி எடுத்து வச்சுட்டேன். ஐ ஜாலி, நம்மளும் போய் என்ஜாய் பண்ணலாம். சரி இளிச்சவாச்சி, நீ இதில் இரு. நீ ரெடி ஆகிட்டலாம், அடுத்து உங்கள் வீட்டுக்காரர் ரெடி ஆகணும்ல. அங்கே சமையல் கட்டிலே நின்று வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு போல இருக்கு. ஹோட்டலில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது பத்தாதுன்னு இங்கேயும் கடந்து செஞ்சுட்டு நடக்காரு. அவரை முதல் அடிச்சுங்க பற்றி விட்றோம். அவரை ரெடியாக சொல்லு, நேரம் ஆகுது. சரி பெரிய பொண்ணு, போய் பாரு. ஆமா, நாங்களும் அங்கே சமையல் வேலைலாம் எப்படி நடக்க என்னன்னு பார்க்கணும்னு பார்த்தேன். இங்கே வரைக்கும் நல்லா வாசம் வேற அடிக்கி. ரெடி ஆகிட்டு நினைக்கிறேன் சாப்பாடு. இன்னைக்கு ஒரு பிடிச்சிட வேண்டியதான். பெரிய பொண்ணு வா. சரிம்மா, நான் அங்கே வெளியே உட்கார்ந்துருக்கேன். நீங்கள் கிளம்பி அங்கே வாங்க, நல்ல நேரத்தில் வளையல் போடுவாவில்ல. சரிக்கா. பரவாயில்லையே, சண்டை பண்ணின்னு சூப்பரா சமைச்சிட்டாவில. அண்ணன் கைப்பக்குவமே தனிதான். ஆமா, நல்லா இருக்க. நீங்க போய் குளிச்சுட்டு ரெடி ஆகுங்க, கிளம்புங்க. ஆமா, அவனை விரட்டி விடுப்பு. போய் ரெடி ஆகட்டும், நேர காலத்துல ரெடி ஆகாண்டாமா. நமக்கு என்ன பெருசாட்டி யாராவது போகுது. போனதும் போய் குளிச்சுட்டு வேட்டியும் சட்டையும் எடுத்து போட்டா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். கோவிந்தண்ணே. இந்தா என் பொண்டாட்டி அதுக்குள்ள தட்டை தூக்கிட்டு வந்துட்டல்ல. அட நீங்க வேற சும்மா இருங்க. வெஜ் பிரியாணியை டேஸ்ட் பண்ணாண்டாமா. இப்ப நீ ரெடியாவு கிளம்புப்பா, நான் இவங்கள நான் பாத்துக்கிட்டே. ஆமாம், வந்ததே மறந்துட்டேன் பத்தியலா. கோவிந்தண்ணா சீக்கிரம் போய் கிளம்புங்க. இளிச்சவாச்சி ரெடி ஆயிட்டா. நீங்கள் ரெடி ஆகிடனா போய் அடுத்து அவளுக்கு வளையல ஓட்டி வளகாப்ப முடிச்சிடலாம் நல்ல நேரத்தில். சரி வந்தா போறேன். என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது. இந்த பிரியாணி அண்டாவுக்கு மட்டும் காவலுக்கு ஒரு ஆளை போட்டுருங்க. என் பொண்டாட்டிக்கு மட்டும் ஒரு பெருக்க சுவாறு பந்தி பறி வர்றதுக்கு முன்னாடி கொடுத்துறாதீங்க சொல்லிட்டேன். யாழ செல்வோம். தொப்பிக்காரா, உமருக்கு இங்க என்ன வேலை? சமைக்கிறதுக்கு காய்கறிலாம் வெட்டி கொடுத்தியரா, சமைச்சியரா, அடுத்து வேற வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். எனக்கு ஒரு பெருக்கு சுவாறு போடக்கூடாதுன்னு சொல்லி இதுக்கு நீர் யாரு? உமரு விட்டு சுவாரையை இப்ப இங்க போடுறியாரு? மறுபடியும் சொல்றேன், ஒரு பெருக்க சோறு கொடுக்காதீங்க. டேஸ்ட் பாக்கேன்னு அரண்டா சோறை காலி பண்ணிடுவா. அப்புறம் வீட்டில் கொண்டு போய் வச்சுட்டு வரேன் கொஞ்சோலன்னு சொல்லி ஒரு வாளியோ பானையோ எடுத்துட்டு வந்து அவ்வளோத்தையும் குவாரி கொண்டு போய் வீட்டில் கொண்டு வச்சிருவா. அப்புறம் இங்கே ஒருத்தருக்கும் திங்க வெஜ் பிரியாணி கிடைக்காது, பார்த்துக்கிடுங்க சொல்லிட்டேன். அப்புறம் பந்தியில் உட்கார இருந்த எல்லாம் வெறுங்கையை தான் நக்கிட்டு போனோம். இவரு ரொம்ப தான் மினுக்கியாரு. நல்லா வாசம் வருதே, கொஞ்சோல தின்னு பார்க்கலான்னு பார்த்தேன்னா விட மாட்டேங்கார. வீட்டுக்கு வாரோம், இனிமே தினமும் பட்னி தான் கிடப்பியாரு, பார்த்துக்கிடும். ஆமா, இல்லாட்டினாலும் இவ அப்படியே சமைச்சு போட்டு கிழிச்சு தள்ளிடுவா. என்னாலும் கஞ்சியும் பழைய குழம்பு தானே ஊத்தி தின்னுட்டு அடாக்கே. வேற என்னமோ நான் இப்ப புதுசா பட்னியா கிடக்க மாதிரி மினிக்கியா போங்கிட்டு. என் சோத்துல மண்ணலி போட்டியர்ல, ஒவ்வொரு சோத்துல நான் இனிமே மண்ணலி போடியானா இல்லைன்னு பாருங்க. பெரிய பொண்ணு, ஏதாவது வியாழக்குள்ள கடந்தா பாரு போ. சரிங்க. உமா வா போ. ஒரு பேருக்கு சோற டேஸ்ட் பண்ண விட மாட்டேன்ட்டாரே. இல்லை செல்வா, பாவம்ல உன் பொண்டாட்டி. கொஞ்சோல சோறு டேஸ்ட் பண்ணனாலும் கொடுத்துருக்கலாம். காக்காக்கு வைக்காப்புல கொஞ்சோல வச்சிருந்தாலும் சாப்பிட்டுட்டு போயிருப்பா. என்ன காக்காக்கு வைக்கிறது தப்பு இல்ல, இந்த அண்டங்காக்காக்கு வைக்கிறது தான் தப்பு. என்ன பண்ணினே, வேற வேலை எதுவும் இருக்கா? இல்லப்பா, இனிமே நமக்கு எந்த வேலையும் இல்லை. பந்தி பரிமாறதுக்கு மட்டும்தான் இனிமே நம்ம போக வேண்டியிருக்கோம். வளையல் பொடியதெல்லாம் பொம்பளையாளுவ தானே போடுவாவே. நம்ம அங்கே போக வேண்டிய வேலையும் இல்லை. பந்தி பரிமாறிட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் நம்ம தோட்டத்துக்கு போக வேண்டியது தான். இலையெல்லாம் நான் உங்க மோகம் வெட்டிக்கிட்டு இருக்காம்ல, இலையை வெட்டினா பந்திக்கு இலைய ரெடி ஆயிரும். ஆமா, அவனும் நல்ல நேரத்துக்கு தான் வந்தான். அவனுக்கு ஒரு வேலையை கொடுத்தாச்சு. சாப்பாடு இங்கே வச்சிடலாம் சரசு. அதுக்கப்புறம் அவளுக்கு ஒரு தட்டில் எடுத்துட்டு வந்து அந்த நேரத்தில் ஊட்டினா போதாதா? ஆமாக்கா, இங்கே இருக்கட்டும். சரி வா, அப்போ நம்ம வேற எதுவும் வேலை இருந்தா போய் பார்ப்போம். என்னையை மட்டும் விட்டுட்டு நல்லா ஜாலியாக ஆட்டம் போட்டுட்டு நடந்தீங்களோ?
ஆமா, ஆட்டம் போடுவாவ ஆட்டம். ஆட்டம்லாம் ஒன்றும் போடலை, 2 3 ஃபோட்டோ தான் எடுத்த உடனே விட்டுட்டு, அவ்வளோதான். இருந்தாலும் என்னைய விட்டுட்டு எப்படி போய் உங்களுக்கு ஃபோட்டோ எடுக்க தோணுச்சு? ஆமா, அந்த மேடம் வருவாவன்னு நாங்கள் காத்து கிடக்கணும். அதான் உடனே அம்மா வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு படிக்க சொன்னலாம், அதான் விட்டுட்டு வந்துருந்து. இப்போ பூமாரி சின்ன பொண்ணு, நீங்கள் விழாவது ஒரு வாரத்தை எங்கள் வீட்டுக்கு வந்து பர்மிஷன் கேட்டீங்களாவ? கொஞ்ச நேரம் எங்கள் கூட சோனியை விடுங்க, அதுக்கப்புறம் வந்து படிப்பான்னு. நீங்களும் வந்து கேட்கல எங்கள் அம்மா கிட்ட, உங்கள் பாட்டுக்கு இருந்துக்கிட்டீங்களாவ? பார்த்துக்கிடியே. இப்போ உனக்கு பரிச்சு இருந்துல, அதனால தான் சரி ஐயா அம்மா படிக்கட்டுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காவல. வேற ஒன்னி மார்க்கு இருக்கு கம்மியாக எடுத்துட்டா கடைசியில் நம்மளும் அங்கே வர விடாமல் சத்தை போட்டுருவாவில்ல. நீங்களும் இப்படி கூட்டி சேர்ந்து கதை பேசிக்கிட்டு ஆட்டம் போட்டுட்டு அடக்கிறதுனால தான் அவள் பரிச்சு எழுதலை ஒழுங்கா அப்படி இப்படின்னு சொல்லி பிறகு சத்தம் போட்டுறக்கூடாதுல்ல. அதனால தான் நான் வந்து உங்கள் அம்மாக்கிட்ட கேட்கல. இல்லாட்டின்னா நான் வந்து கேட்டிருப்பேன் தெரியுமா. பரிச்சு இல்லாத சமயம்னா கண்டிப்பாக பெரியமாட்ட வந்து காலில் விழுந்தாவது கதறியாவது உடனே கூப்பிட்டு வந்திருப்பேன். ஆனால் பரிச்சை டைமில் தான் நானும் வேற ஒன்றும் சொல்லலை. போத சும்மா காரணம் சொல்லாத. இப்ப நான் தான் உன்னை கிளம்பி வா அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொன்னேன்ல. நீ ஈஸியா சொல்லிட்டா வான்னு. எங்க அம்மாட்ட வேற நான் சொல்லாம கிளம்பிங்க வந்தேன்னா அப்புறமா எங்க இருக்காளோ அங்கே யாரு இருக்கா என்னன்னு கூட பார்க்க முடியா. வழக்கமாக எடுத்து சாத்தின்னு சாத்தி போடுவா. அதான் நான் வரல. இப்ப எங்க அம்மையே வந்து கூப்பிட்டா, அதனாலதான் நான் வந்தேன் தெரியுமா. உங்களெல்லாம் நான் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்றதே வேஸ்ட். ரொம்ப மினுக்காத. உனக்காக எவ்வளோ பேச முடியுமோ அவ்வளோதான் பேச முடியும். நீயும் பூமாரி மாதிரி படிக்க பிள்ளையா இருந்தா உன்னையே விட்டுருப்பாம. நீ எப்படி படிப்பியோ எப்படி எழுதுவியோன்னு பயத்திலே கிடக்காம. அதான் அம்மா எங்கேயும் உன்னையும் அனுப்ப முடியுங்க. ஆமா, இல்லாட்டினாலும் கொம்மி அனுப்பி கிழிச்சிருவா. சாந்தம்மா, வியாட்டி சட்டையில நான் வித்தியாசமா தெரியல. அதெல்லாம் ஒரு வித்தியாசமும் இல்லைங்க, சூப்பரா இருக்கியே. நமக்கு இந்த வியாட்டி சட்டையெல்லாம் சரிப்பட்டு வராது. சரி போட சொல்லி அவளான்னு தான் நான் போட்டிருக்கேன். நல்லா புது மாப்பிள்ள கணக்கா ஜம்முன்னு தான் இருக்கியே. வாங்க லட்சுமி அக்கா. தம்பி உள்ளதா இருக்காரு. என்ன கிளம்பிட்டீங்களா 2 பேரும்? நல்ல நேரம் ஆரம்பிக்கிறதுக்குள்ள வளையல் போடணும், வந்தா நல்லா இருக்கும். அதான் பார்க்க வந்தேன். கிளம்பிட்டீங்களா என்னன்னு? நாங்க ரெடி ஆயிட்டோங்க. சரி, அப்ப 2 பேரும் வாங்க. அந்த வாரங்கோ இழிச்ச வச்சு எனக்கு ஒரே கூச்சமா இருக்குலா. நீ தேவையில்லாம அழுதுகிட்டு கடைசியில் பாரு கூட்டாளி வெள்ளம் வளகாப்ப பெருசா பண்ணி எடுத்து பண்ணியாவ. ஏங்க, என் மனசு அன்னைக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னு அழுதுகிட்டு இருந்தேன். அதை பார்த்துட்டு அவியல்வெல்லாம் வருத்தப்பட்டுக்கிட்டு சரி உன்னையும் சந்தோஷப்படுத்துற மாதிரி ஏதாவது பண்றேன்னு இப்படி பண்ணிட்டு இருக்காவ. நான் என்ன பண்ணுவேன்? நீ அழாம இருந்திருந்தா நான் ஒரு 9வது மாசத்துக்கு ஒரு வளகாப்ப பண்ணியிருப்பேன் பெருசா எடுத்து. இப்ப 5வது மாசத்துக்கு இதெல்லாம் தேவையா சொல்லு. என்னையும் உட்கார சொல்லியாவ. உன்னைய மட்டும் உட்கார வச்சு வளையல் போட்டாலும் பரவாயில்ல. இன்னமும் பெரிய வளகாப்பா எடுத்து பண்ணிய மாதிரி உட்கார சொல்லியாவ. எனக்கே ஒரு மாதிரியா இருக்கு. என்ன ரொமான்ஸா பண்றிய? அதானே, என்னமோ புது பொண்ணும் புது மாப்பிள்ளை மாதிரி இங்க நின்று ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிய. வாங்க, உங்களை தான் எல்லாரும் தேடியாவ. சீக்கிரம் வாங்க வாங்க. ஆமா, அவங்க 2 பேரையும் கூப்பிட்டு போக தான் வந்திருக்கோம். வாங்க எங்க வாங்க, ரொம்ப கூச்சப்படாதீங்க. ஓ, வெக்கப்படியாவளா? என்ன வைக்க வேண்டி இருக்கு? வாங்க வாங்க. ஆமா, இன்னைக்குதான் புது மாப்பிள்ளை வைக்கப்படியாவ. வாங்கண்ணே. வாரிம்மா வாரி. எப்போ வளையல்லாம் போதுமா? போதும் சரசி. இதுக்கு மேல என்னத்துக்கு? நான் தான் நானும் தான். நான் நிறைய பிரியாணி சாப்பிடுவேனே. நான் எங்க அம்மாக்கு கொண்டு போய் கொடுப்பேன். எங்க அம்மா வராங்க, எங்க அம்மா வராங்க. எம்மா எம்மா பாத்தியலாக்கோ, இவ்வளவு 5வது மாசத்துக்கே பண்ணி அளப்புறைய. ஆமா, நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். எம்மா பத்தியா, நாங்க சாப்பிட்டு உட்கார்ந்துட்டோம். வா நீயும் சாப்பிடலாம். நீ சாப்பிட்டியா முத? அம்மா அப்புறம் சாப்பிட்டுக்கிட்டீங்க. சரிம்மா. பிரியாணி அம்மா, வெஜிடபிள் பிரியாணி எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி சரி, சாப்பிடு சாப்பிடு. எம்மா என்ன இலையே போடல. சாப்பிடுங்க. என்னத்த சாப்பிடுதுனா? சரில இரு, வந்து இலெல்லாம் போடுவாவ. நீ முதையே வந்து இடத்த பிரிச்சுக்கிட்டியாக்கும். அந்த சதீஷ் அண்ணன் தான் டேபிள் எல்லாம் சேர் எல்லாம் போட்டாவ. சதீஷ் அண்ணன் ஜெகன் அண்ணெல்லாம் இலை எடுத்துட்டு வரோம் போடுறோம்னு சொன்னாவ. அதான் உட்கார்ந்துருக்கோம். நாங்க இங்கே விளையாடிக்கிட்டு தான் கிடந்தோம். சரி சரி, உட்கார்ந்துரே போடுவாவ. என்ன ஆச்சு, நீங்களும் சாப்பிட உட்கார்ந்தாச்சாக்கா? உள்ள வளையல்லாம் போட்டாவளா? நாங்க தான் லேட்டா வந்துட்டோமா? இல்லல, இன்னும் வளையல் போடல. நீங்கள் உள்ள போங்க, இனிமே தான் வளையல் போடுவாவ. நான் அங்க உள்ள உட்கார்ந்து என்ன பண்ண போறேன்? அதான் நான் நேரங்கன வந்து சாப்பிட உட்கார்ந்துட்டேன். வேற நேரம் ஆகி போச்சுன்னா நமக்கு பசிக்க ஆரம்பிச்சிடும். கை காலெல்லாம் கிடுக்கிட்டுன்னு ஆட ஆரம்பிச்சிடும். நம்ம சேரை பிடிச்சிக்கிட்டு பின்னாடி நிற்கவும் இயலாது. அதான் சின்ன பிள்ளைலாம் நானும் உட்கார்ந்துட்டேன். ஆட, நீங்க பெரிய மனுச்சு, நீங்க வளையல் போடாண்டாமாக்கு இழுத்த வச்சுக்கி. நீங்க வாங்க உள்ள முத, அப்புறம் சாப்பிட்டுக்கிடலாம். இல்ல, நீங்கள் மாதிரி உங்களை மாதிரி ஆளுவதான் முத போடணும். அட என்னாச்சு, பெரிய மனுச்சு தானே முத வளையல் போடுவாவ. நீங்க அங்க இல்லைன்னா எப்படி? நீங்க தான் உடைய சுத்திக்கிட்டு அடப்பிய. உங்ககிட்ட தான் எதுனாலும் கேட்பாவ. தேட போறவ உங்களை உள்ள. வாங்க உள்ள. இல்ல சுமங்கலிவ இந்த மாதிரி எல்லாரும் தான் போய் போடணும். அப்படியெல்லாம் கிடையாது ஆச்சு. குழந்தை பெத்து பேரம் பேத்தின்னு கண்ட எல்லாரும் போடலாம் முத. நீங்கள் மாதிரி முத ஆளுவதான் முத போடணும். வாங்க, நான் போட வாரேன். கடைசியா போட்டுக்கிட்டீங்க. நீங்கள் எல்லாம் முத போய் போட்டுக்கிட்டு இருங்கம்மா, சொன்னா கேளுங்க. சரி, ஏதோ சொல்றியா, அதனால நாங்க போறோம். எக்க வாங்க, அதான் ஆச்சு அப்புறம் போடுறேன்னு சொல்லியாவில்ல. நம்ம போவோம் அப்போ. சரி மீனா, வா அப்போ. டெக்கரேஷன்லாம் பயங்கரமா பண்ணியிருக்குதாக்கா. ஒருவேளை 7வது மாசம் வளகாப்பா இருக்குமோக்கா? நம்ம தான் மாச கணக்கு எதுவும் தெரியாம இருக்குமோ? இல்ல 5வது மாசம் வளகாப்புன்னு தான் சொல்லி வந்து கூட வந்தாவே.
ரெண்டு பேரும் சூப்பரா இருக்காங்க பாருவே. ஆமா, இழிச்ச வச்சக்க அடையாளமே தெரியல, அந்த அளவுக்கு மேக்கப் போட்டு சூப்பரா இருக்காங்க. ஏ பிள்ளைகளா, நீங்கள் தானே நிக்கியே? ஆமாம்மா, இந்தாங்க. அப்ப இதை கையில வச்சுக்கிடுங்க. வர்ற பெரிய அளவு ஒவ்வொருத்தரா வளையல் ரெண்டு ரெண்டு வளையலா எடுத்து எடுத்து போடுவா இழிச்ச வச்சுக்கு. அப்புறம் இந்த சந்தனத்தையும் கையில வச்சுக்கிடுங்க. சந்தனமா எடுத்து பூசுவாங்கல்ல, கொஞ்சம் பக்கத்துல வச்சுக்கிட்டு அப்படியே நில்லுங்க. என்ன? சரிம்மா, என்கிட்ட கொடு. இந்தாங்க, யாரோ ஒருத்தர் வச்சுக்கிடுங்க. இந்தாங்க பிடிங்க. சோனி, இந்தா நீ வளையல வச்சுக்க, நான் சந்தனம் குங்குமம் வச்சுக்கிடி. என்ன? சரி. பத்திராளியக்கா, பெரிய அளவை யாராவது பொம்பளை அளவுல கூப்பிடுங்க, வளையல் போட்டு விடுறதுக்கு இழிச்ச வச்சுக்கு. இல்லாட்டினா நீங்க கூட முத போடலாம். வாங்க வாங்க, நீங்க முத வாங்க. நீங்க தான் பேரன் பேத்தியெல்லாம் பார்த்த ஆளு. வாங்க வாங்க, நீங்க வாங்க முத. அட, நான் எங்க பேரன் பேத்தியெல்லாம் பார்த்தேன், பேத்தியை மட்டும் தானே பார்த்தேன். நீ போடு, நீயும் பிள்ளை பத்தவ தானே, போடலாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, போடு. அட, அப்போ எங்கள் மாமியார் இருந்தால் அது முத போட்டிருக்குமே. மைனி போங்க, அதான் லட்சுமி அக்கா அவ்வளோ சொல்லியாவல்ல. ஏக்கா வாங்கக்கா, அந்த வியாப்பள வளையல மட்டும் நீங்க முத போட்டுருங்க, அதுக்கப்புறம் வேணா நான் போடியே. லட்சுமி அக்கா, நீங்க முத போடுங்கக்கா. அப்படி இல்லை இழிச்ச வச்சு, அவி என்ன ஆம்பளை பையன் பொம்பளை பிள்ளை ரெண்டுமே வெத்திருக்காவ. நான் ரெண்டும் பொட்ட பிள்ளை பத்தியா, நான் போடுறதை விட அவிய போட்டா நல்லா இருக்கும் பத்துக்க. அதான் அவியில கூப்பிடுறேன். வேற நாளைக்கு உனக்கும் பொம்பளை பிள்ளை பிறந்ததுன்னு வை. லட்சுமி ரெண்டு பிள்ளை பொம்பளை பிள்ளைய பெத்தவா, அவ வளையல் போட்டதுனாலதான் அவளுக்கு பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சுன்னு சொல்லுவாவ. அதனால அவியிலே போடட்டும். எக்கோ, நீங்களே இப்படி சொன்னா நல்லாவாக்கா இருக்கு. எனக்கு ஆம்பளை பிள்ளைய விட பொம்பளை பிள்ளை தான் பிடிக்கும். நீங்களே வந்து வளையல போடுங்க முத. ஆமாக்கோ, நீங்க இந்த மாதிரி பேசாதீங்க. நீங்க இந்த மாதிரி பேசுறது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அப்படி இல்லப்பா தம்பி, ஆண் வாரிசுங்கிறத எல்லாரும் எதிர்பார்ப்பாவல்ல. அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுக்கோ. நீங்க வந்து முத வளையல் போடுங்க, அப்பதான் நாங்க சந்தோஷமா இருப்போம். எம்மா, அதான் அவிய அவ்வளோ சொல்றாவல்ல, வா வந்து முத வளையல போடு. நான் எப்படி போடன்னு எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கே. லட்சுமி போடு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆமாக்கோ, போடுங்க. லட்சு, தயவு செய்து வளையல் எடுத்து போடுங்க லட்சு. அதான் அவளே சொல்லியெல்லாம் நான் போடாண்டே, வேற யாராவது போடுங்கன்னு. பத்திராளிக்கு நீங்க போங்க. லட்சுமி சொல்றது ஒரு விதத்துல சரிதான். நாளை பின்ன எல்லாரும் யோசிப்பாவல்ல, அவ பொம்பளை பிள்ளை பெத்தானா, ஆம்பளை பிள்ளை பெத்தவியே வளையல் போட்டிருந்தா ஒருவேளை ஆம்பளை பிள்ளை வாரிசு பிறந்திருக்குமோன்னு. இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் அவளுக்கு குழந்தை பிறக்க போகுது. வேற யாராவது வளையல் போட்டா நல்லா இருக்கும்னு எனக்கும் தோணுது. வந்தம்மா பிரியாணியை தின்னம்மா போனமான்னு இருக்கணும். சும்மா அந்த மாதிரி கூட்டத்துக்குள்ளே வந்து என்னத்தையாவது பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. அப்புறம் மூக்குலேயே குத்தி விடுவேன், ஓடி போயிருங்க. இப்ப இந்த தேவையில்லாத பேச்சுல என்னத்துக்கு? இந்த மாதிரி என்னத்தையாவது சொல்லி எதுக்குன்னே கிளம்பி வந்துருவாளுவ போல இருக்கு. லட்சு, நீங்கள் இழிச்சு வச்சுக்கு வளையல போடுங்க. எக்கோ, ஃபோட்டோவா எடுத்துக்கிட்டு இருக்கியே? இல்ல பெரிய பொண்ணு, வீடியோவா எடுத்துக்கிட்டு இருக்கேன். வீடியோ எடுத்தோன்னு வை, கடைசியில் எங்க வேணுமோ அந்த இடத்துல நம்ம போட்டோவா அதுலயே நம்ம இதுலயே எடுத்துக்கிடலாம் பார்த்துக்க என் ஃபோன்ல. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதனால நான் வீடியோவா எடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்படியா? சரி சரி, எடுங்க எடுங்க. சரி, இனிமேல் ஒவ்வொருத்தராக வளையல் போட போகல. அப்போ நீங்கள் போடும்போது நான் ஃபோனை பிடிச்சிக்கிட்றேன். என்ன, ஒவ்வொருத்தராக வளையல் போடுவோம். நாம் வளையல் போடுறதையும் வீடியோ எடுத்து வைங்க. அப்புறம் வேணுன்ற இடத்துல நம்ம கட் பண்ணி வீடியோ எடுத்துக்கிடலாம், ஃபோட்டோ எடுத்துக்கிடலாம். சரி பெரிய பொண்ணு. ஆமா, உமாள் எங்க? ஆமாம், அந்த நாய் எங்கே போச்சு? அட, பிரிஞ்சு நல்லாதான் இருந்திருக்கு. ஏன்னா அங்க உள்ள வளையல் போடியாவே, நீ என்ன இங்க நிக்க வளையல் போட போலையா? ஏ கிழவி, நீ வளையல் போட போகாம நீங்க முதங்க என்ன பண்றீங்க? முத பந்திக்கு வந்து உட்கார்ந்து சாப்பிட வந்தாச்சு. ஏலா, நான்லாம் போடியது இருக்கட்டும், நீங்கள் எல்லாம் முத போய் போடுங்களா, போங்க. இங்க வந்து தின்னுக்கிட்டு நிக்கால. ஏம்மா போம்மா, நீ ஏன் பிரிஞ்சி எல்லாம் காலி பண்ணிராத? டேஸ்ட் பாத்து நீ அலையில இருக்க, அவ்வளவு பிரிஞ்சியை நீயே தின்றுவா போல இருக்கு. ஏலா, ஒரு 2 வாய் எடுத்து தின்னே, அதுக்கு என்ன நலனுக்கா? வேணும்னா வாங்கி சாப்பிடா. யாருக்கு பிரியாணி வேணும்? எல்லாம் சதீஷ், நான் இந்த பிள்ளைக்கு பிரியாணி கொஞ்சம் வச்சிரு. அவட்ட 2 வாய் எடுத்து தின்னுட்டேன், இலையவே காலி பண்ணிட்டான்னு ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கா. அவளுக்கு கொண்டு போய் முத வை. சரிக்கா. பிள்ளை இவக்க சொன்னா பொறுக்கிய பேச்சு வச்சிருக்கேன், அதுக்கு நம்ம கிட்டே எதிர்த்து பேசுது. எம்போ, சந்தனத்தை கொஞ்சம் குறைச்சி பூசுவ, மூஞ்சில அப்பி வச்சுட்டா. ஐயா, நிறைய பூசிட்டேனோ? ஆமா, சாணி மாதிரி இந்த அண்ணன் மூஞ்சில நல்லா தப்பி வச்சுட்டா. வேற வர்றையெல்லாம் பூசாண்டாமா பெரியம்மா? அவ்வளோத்தையும் இவிய மூஞ்சிலே பூசி வச்சாச்சு. ஏலா, இதுக்கு தான் நான் முத பூசாண்டேன். எல்லாரும் என்னைய போய் பூசுங்க வைங்கன்னுட்டு கடைசியில கிண்டல் பண்றிய பத்தியலா. இதுக்கு தான் ஒழுங்கா வைக்கணுங்கிறது. சரி சரி, அடுத்த வரட்டும். வாங்க வாங்க, லைனா வந்து ஒவ்வொருத்தரா சந்தனம் குங்குமம் எடுத்து வச்சுட்டு வளையல போட்டு விடுங்க. வாங்க மைனியை போங்க. இந்த வாணி லட்சுமி, வாங்க வாங்க. தினமும் ஒரு கணமும் மறவாதெந்தன் மனமே. பெரிய பொண்ணு போ, அடுத்து நீ போய் வளையல் போடு. வாங்க வாங்க, வரிசை எவ்வளோ வாங்க. இப்போ நம்மளாம் வளையல் போட விடாதோ? தெரியலையே, நம்ம என்ன கடைசியில் 2 வளையல் போட்டு விடுவோம். இல்லை பெரிய பொண்ணு போ.
சரசக்கோ ஃபோட்டோ வேணும், அதனால ஒழுங்கா வீடியோ எடுங்க. சரியில்ல, அதெல்லாம் ஒழுங்கா எடுப்பேன். நீ போ, போய் ஒழுங்கா வச்சுட்டு போய் வளையல் போடு. சரி சரி. ஏன்னா உமா நீ எங்க போயிட்டு வரா? அது ஒன்றும் இல்லை லட்சு, வெளியே பந்தி பரிமாறியவல்ல, அதான் என் பிள்ளைலாம் ஒழுங்கா உட்காந்து சாப்பிடியாளா இல்லை எங்கேயும் ஆட்டம் போட்டுட்டு அடக்காளான்னு பார்த்து அவளை உட்கார வச்சு சாப்பிட வச்சுட்டு வரேன். அப்படியா? சரி சரி. பிள்ளைலாம் உட்காந்து சாப்பிடுதா? ஆமாம், என் மூவா பெரிய பொண்ணு மூவா எல்லாம் உட்கார்ந்துட்டாவ சாப்பிடியதுக்கு. இனிமே எல்லாரும் வளையல் போட்டதும் என் 5 வகை சோறு இருக்கு பத்தியா, அந்த சோறை வச்சு எடுத்து இனிமே இழிச்ச வச்சுக்கு கொடுக்க வேண்டியதுதான். ஆமா, நீங்க செஞ்சேன்னு சொன்னீங்கல்லாம் எடுத்துட்டு வந்துட்டீங்களோ? ஆமா, அவன் வீட்டு அடுப்பங்கரையில தான் வச்சிருக்கேன். எல்லாம் டிஃபன் பாக்ஸ் வாளி இதுல தான் போட்டு எடுத்துட்டு வந்தேன். பத்துக்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கிளறி அவளுக்கு மட்டும் தானே, அதனால கொஞ்சம் கொஞ்சம் கிளறி மட்டும் போட்டு எடுத்துட்டு வந்தேன். மற்றவளுக்குலாம் அந்த அங்கே அண்டாவில் செஞ்சாவல. நல்லா இருந்துச்சாம்மா சாப்பாடு? எதுவும் போய் பார்த்தியா? நான் இன்னும் பார்க்கவே இல்லை. சாப்பாடுலாம் நல்லா அருமையா செஞ்சிருக்காரு உங்க வீட்டுக்காரரு. பரவாயில்ல, தண்டை பண்ணின்னு இவ்வளோ அருமையா சமைப்பாவன்னு நான் எதிர்பார்க்கல. அவரு இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் நல்லா செய்வாரு. பத்துக்க தோட்டத்துக்கு போனோம்னு இடந்தாரு. எல்லாம் செஞ்சு தந்துட்டு காலையிலே எல்லா வேலையும் முடிஞ்சிடும். வலையெல்லாம் போட்டு முடிச்சு வளகாப்பு முடிஞ்சிடும் காலையில நல்ல நேரத்தில். அதுக்கப்புறமா நீங்கள் சோறுகெல்லாம் குவாரிக்கிட்டு நீங்கள் தோட்டத்துக்கு போங்கன்னே. அந்தெல்லாம் சரின்னு வேற இருந்தார். எங்கள் வீட்டுக்காரெலாம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே, அதனால ஒன்று கூடி இந்த மாதிரி சமைக்கணுன்னாலாம் நல்லா வருவார். ஆமாம், உங்கள் வீட்டுக்காரர் ஆஃபீஸ் வேலை, ஞாயிற்றுக்கிழமை லீவு. எங்கள் வீட்டுக்காரனுக்கு அப்படி இல்லைல்ல, வருஷம் 365 நாளும் தோட்டத்திலே தான் இருப்பார். வேற அவரை நம்ம லீவு கூட எதிர்பார்க்க முடியுமா? ஆமாம், அதுவும் சரிதான். இழுச்ச வச்சுக்கு எல்லாரும் வளையல் போட்டாவளோ, நானும் போய் போடணுமே. ஆமாம், நான் போட்டுட்டேன். போடுங்க, அவ்வளோ போய் போடுங்க. போயிட்டு சாப்பிடாததுக்கு அவளுக்கு நான் எடுத்துகிட்டு வரேன் போய். சரிக்கா போங்க. இழிச்ச வச்சுக்கு வாய் பூரா பல்லுதான், என்ன சிரிப்பம்மா. சும்மா இரு பெரிய பொண்ணு. இப்ப சந்தோஷமா இழிச்ச வச்சு? ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரியே எப்பயும் சிரிச்சுக்கிட்டு இரு என்ன? சரியில்ல பெரிய பொண்ணு. வாங்க வாங்க சரசக்கா, நீங்க வந்து வளையல் போடுங்க, அடுத்து நான் வீடியோ எடுக்கேன். விஜய் என்ன சாங்? ஜூன் ஜூலை மாதத்தில் ரசப்பூரி மாசத்தில் ஜூனியர் சூரியன் கிடைக்கும் மனம் பாசக்கட்டானால் விண்ணை பறக்கும் ஆரஞ்ச கண்ணத்தில் ஆவுற வண்ணத்தில் பாலியல் விதம் பதிக்கும் எந்த நாடுகள் எல்லாமே கொதி கொதிக்கும் அவ்வளவும் கோரஸா பாடிட்டு நடக்குதுவே. ஒருவேளை விஜய் ஃபேனா இருக்குமோ? எல்லாம் நீங்கள் எல்லாம் விஜய் ஃபேனா? ஆமாக்கா. அப்ப சரி. பொங்க பொங்க எல்லாரும் போய் போடுங்க சீக்கிரம் வளையல, அப்பதான் சீக்கிரம் சாப்பிட போக முடியும். சோத்துக்கு செத்தவா, சோறு சோறுகிட்டே இருக்கா, சோறு போடுவாவளா இரு. பெரிய பொண்ணு, பிரியாணி வந்து எப்பனாதான் கிடைக்கும், எப்பயும் கிடைக்காது. அதனால கிடைக்கும் போது நல்லா தின்னுக்கிடணும். பிரியாணி அரிசியிலலாம் பிரியாணி செஞ்சாதான் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் பிரியாணி செஞ்சாலும் இந்த மாதிரி டேஸ்ட்லாம் கிடைக்காது. இந்த அரிசிலாம் காசு கொடுத்து 100 ரூபாய்க்கு மேலே எவனாவது வாங்குவானா? நான் வாங்க மாட்டேன். அதனால கிடைக்கும் போது இந்த மாதிரி சாப்பிட்டுக்கிடுவேன். நீ என்னைய டிஸ்டர்ப் பண்ணாத. நான் வளையெல்லாம் போட்டுட்டு நான் போய் சாப்பிட போகிறேன். வேணும்னா சோறு வேணும்னா வா வந்து சாப்பிடு, இல்லாட்டினா நீங்கே கடந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு கடை. எல்லாம் இழிச்ச வச்சு என்ன சோறுதுங்களா? அவளுக்கு 5 வகை சோறு கொடுப்பாவல்ல. அவன் அந்த 5 வகை சோத்தை திங்கட்டும், நம்ம இந்த சோத்தை தும்பவா? இல்லை அவள் வயிறு நிறைஞ்சப்பறம் நம்ம போய் வயிற்று நிறைப்போம். ஐயா, அவ்வளோ நேரம்லாம் என்னால் வெயிட் பண்ண முடியாது. லட்சுமி அக்கா இப்போ தான் எடுக்க போகிறேன்னு சொல்லிச்சு. எடுத்து கொண்டு வந்து கொடுக்கும். இப்போ எல்லாரும் வளையல் போட்டு முடிச்சிட்டாவன்னா எல்லாரும் அப்புறம் கும்பலாக வந்து சாப்பிட உட்காந்துட்டாவன்னா நமக்கு இடம் கிடைக்காதுல, அதான் சொல்லியேன். நான் வேறு வீட்டில் கொண்டு போய் கொஞ்சம் எடுத்து வைக்கணும். அதனால் இப்போ நான் சாப்பிட்டுட்டு போனால் தான் வீட்டில் போய் பாத்திரம் எடுத்துகிட்டு வந்து அள்ளுறதுக்கு கரெக்டாக இருக்கும். வேறு நான் இங்கே இருந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தேன்னா அவ்வளோ அள்ளிட்டு போயிடுவாளுவேன். வேறு எனக்கு சோறு கிடைக்காது. அதனால நான் போகிறேன். நீ டிஸ்டர்ப் பண்ணாத. அட சோத்துக்கு செத்தவா, என்ன சோறெல்லாம் போயிட்டாலோ? இல்லை சாப்பிட போறேன்னு சொல்லிட்டு போனா. நீ போலையாக்கும்? நான் இழிச்ச வச்சு சாப்பிட்ட அப்புறம் போனமே. நீங்கள் போலையா சாப்பிட? நான் கடைசியாக பொறுமையாக சாப்பிட்டுக்கிடியம்மா, எனக்கு ஒன்றும் அவசரம் இல்லை.
எல்லாரும் வளையல் போட்டாச்சுல? எல்லாரும் வளையல் போட்டாச்சு லட்சுமி அக்கா. சரி, அப்ப நான் அவளுக்கு சாப்பாடு கொடுத்துறட்டுமா? கொடுங்க கொடுங்க. வாங்கக்கா, நம்மளும் சாப்பிட போவோம். சரி மீனாவா. சரி பெரிய பொண்ணு, நாங்க சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்புறோம். என்ன இழிச்ச வச்சுட்டு சொல்லிடு. சரிக்கோ, போயிட்டு வாங்க. தம்பி, இழிச்ச வச்சுக்கு எடுத்து ஊட்டி விடுங்க. நானா கொடுக்கணும்? நீங்களே கொடுங்களேன். அட, நீ ஒரு வாய்ப்பு கொடுப்பா முத. லட்சு, அவரு ரொம்ப கூச்சப்படுவார். லட்சு, வேண்டாம் பரவாயில்ல, இருக்கட்டும், நானே சாப்பிட்டுக்கிடுறேன். அட இழிச்ச வச்சு சும்மா இரு, வீடியோ எடுக்கண்டாமா, அவங்க வீட்டுக்காரையும் கொடுக்க சொல்லு. ஆமாம், அவங்க வீட்டுக்காரர் தான் கொடுக்கணும். ஐயோ, ஆளை விடுங்க. இனிமே அவ்வளோதானே, நான் கிளம்புறேன். நான் போய் அங்கே எல்லாருக்கும் பந்தி பரிமாறணும். இனிமே நீங்க எல்லாம் பார்த்துக்கிடுங்க, நான் போறேன். அட இருப்பா தம்பி கொஞ்சம். ஏக்கோ, அவர் இவ்வளோ நேரம் இருந்ததே ஆச்சரியம்க்கோ. அவர் அப்பத்துல இருந்து கூச்சமா இருக்குன்ட்டே தான் இருந்தாரு. இப்போ நீங்க ஊட்ட சொல்லிலாம் சொன்னீங்கன்னா அவ்வளோதான், பறந்துருவாரு.